இருந்து 25 லட்சம் தொழிலாளிகள் விவசாயம் சார்ந்த பகுதி தான் இந்த பேரூராட்சிகள். அங்கேயும் 100 நாள் வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று புதுக்கோட்டையில் கூட பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி போராட்டம் நடத்தினதை நீங்கள்லாம் பார்த்துருப்பேன். நீங்களே பத்திரிகையில் செய்திகளை வெளியிட்டிருக்கிறீங்க. இதே கலெக்டரேட்டுக்கு முன்னாடி என் தலைமையிலேயே போராட்டம் நடந்தது. இன்றைக்கு மத்திய அரசு பரிசீலித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதில் 100 நாள் வேலை என்பதையும் 202 ரூபாய் சம்பளம் என்பது நாங்கள் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்றைய தேவைகளும் அரசு சொல்லியிருப்பதற்கு சம்மந்தமே இல்லை. வேலைகளே இல்லாத சூழ்நிலையில் அது 200 நாட்களாக 300 நாட்களாக அறிவிக்க வேண்டும். சம்பளம் என்பது 600 ரூபாய் இருந்தாலும் கூட போதாத சூழ்நிலையில் 200 ரூபாய் என்று அறிவித்திருப்பது போதுமானதல்ல. எனவே பேரூராட்சி பகுதிகளிலும் சிறுநகர பகுதிகளிலும் இந்த திட்டத்தை அரசு உடனடியாக அறிவித்து அமுல்படுத்த வேண்டும். கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சம்பளத்தை 600 ரூபாயாகவும் வேலை நாட்களை 200 நாளாகவும் ஆக்க வேண்டும் என்று கோரி வருகிற 6ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி அலுவலகங்கள் 528 பேரூராட்சி அலுவலகங்களுக்கு முன்னும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மகஜர் கொடுப்பது, உடனடியாக அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை இந்த குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதுபோல் 100 நாள் வேலை திட்டங்களை தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு வருவதனால ஏப்ரல் மாதத்திலிருந்து அமுல்படுத்துவது என்று 2 மத்திய மாநில அரசுகள் அறிவித்தது. அது இரண்டுமே இன்றைக்கு காலப்போக்கில் கரைந்து கொண்டு இருக்கிறது. கருப்பட்டியை தண்ணியில் போட்டு கரைஞ்சது மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டு வாரியாக 20 பேருக்கு வேலைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது சட்டவிரோதமானது. அதில் ஜாதிய அணுகுமுறை கூட இருக்கிறது. வேலை கேட்ட அனைவர்களுக்கும் வேலை தர வேண்டும், சட்டக்கூலியை தர வேண்டும் என்பது சட்டம். அரசே சட்டவிரோதமான காரியத்தில் ஈடுபடுகிறது. எனவே வேலை கேட்ட அனைவருக்கு வேலையும் வார்டு வாரியான அந்த வேலை வழங்குவது என்கிற அந்த அணுகுமுறை என்பது ஜாதி ரீதியான அணுகுமுறையோடு இருக்கிறது, சட்டவிரோதமாகவும் இருக்கிறது. எனவே இதை இரண்டும் அரசு கைவிட்டு அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதுபோல் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு சட்டம் என்பது ஒன்று இருந்தது. அதில் 2 கோடி பேர் பதியப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கு நடைமுறையில் அதற்கான தனி நிதி ஒதுக்கீடும் இல்லை, அதுக்கான நிவாரணங்களும் மக்களுக்கு வழங்கப்படாமல் லட்சக்கணக்கான பேர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் இதை கிளப்பினப்ப ஜெயலலிதா நாங்கள் அதை அமுல்படுத்துவோம்னு எங்களுக்கு பதில் சொன்னாங்க. அது இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை. லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கொரோனா காலத்தில் அந்த திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி குடிமனை பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சட்டத்தின் மூலம் நீடிக்கப்பட்டு வந்தது. அதை இப்போ காலம் முடிய போகுது. அந்த காலத்தை நீடித்து பட்டா வழங்கி வந்தாங்க. இப்போ அது வழங்கப்படாமல் இருக்குது. இந்த சட்டமன்ற கூடிய காலத்திலையும் அது அறிவிப்பில்லை. எனவே அதையும் உடனடியாக காலத்தை நீடித்து பட்டா வழங்குகிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை நடத்துவது என்றும் இந்த காலத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி மூலம் கூடுதலான நிதியை மாநில அரசுக்கு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மாநில அரசு பல கோரிக்கைகளை வைத்தும் கூட இவர்களுக்கான உரிய நியாயத்தை வழங்கவில்லை. இப்போ நீங்கள் ரிசர்வ் வங்கியில் போய் கடனை வாங்கிக்காங்கன்னு மத்திய சர்க்கார் ஆலோசனை சொல்லுது. இது மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதோடு மாநில மக்களுடைய நலனுக்கும் பாதகமானது என்பதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த போராட்டங்களையும் அந்த கோரிக்கைகளையும் இணைப்பது என்கிற தன்மையில் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நிவாரணத்துக்கு கொரோனா நிவாரண நிதி கூட மாநில சர்க்கார் 13,000 கோடி ரூபாயை கேட்டு 3,000 கோடி ரூபாய் அது கொடுங்கன்னு கேட்டது. இப்போ வெறும் 330 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இது எந்த வகையிலையும் நியாயமற்றது. அப்படிங்கிற முறையிலையும் அதை வன்மையாக கண்டிப்பதோடு குறைந்தபட்சம் இப்பொழுது 3,000 கோடியாவது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து போராட்டங்களை நடத்துவது என்று முடிவு செஞ்சிருக்கோம். குறிப்பிட்டது போல நாங்கள் துவக்க காலத்திலே இருந்த 100 நாள் வேலை திட்ட பணிகளை வேலை வாங்குவதற்கும் வேலை கொடுப்பதற்கும் வேலையை வாங்குவதற்கும் வேலை முடிந்து முன்பு பதிவு செய்வதற்குமான அந்த பணித்தள பொறுப்பாளர்களை நியமித்து உரிய முறையில் அந்த வேலைகளை நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். பணத்தை தர்ற நீ வேலை செஞ்சால் செய்யாட்டி போய் என்ற அக்கறையற்ற போக்கு மாநில அரசுகள் துவக்கத்திலிருந்து எடுத்ததனுடைய விளைவு தான். இதில் வேலைக்கு போனவங்க வேலை செய்யாமல் உட்கார்ந்ததும் அதை பற்றிய விமர்சனங்கள் வந்தது உண்மை. இப்போவும் நாங்கள் அரசுக்கு சொல்கிறது அதாவது பணி நடக்கும் களங்களிலே வேலையை எப்படி ஒரு தனியார் ஆளை கூட்டு போய் வேலை வாங்குறானோ அதை மாதிரி வாங்கி சம்பளத்தை கொடுக்குற சம்பளமும் கொடுக்கப்படணும், வேலையும் தரப்படணும். அரசு அதில் உரிய நிர்வாக ஏற்பாடு செய்யவில்லை என்பதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பயாவது செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம்.
ரெண்டாவது இப்போ கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் பழையபடியும் அதை நுழைக்கிறதுன்னு ஜேசிபி யந்திரங்களை டிராக்டர்களை பயன்படுத்தி வேலைகளை செய்யறதுன்னு துவக்கியிருக்கிறாங்க. பெரம்பலூரில் கடந்த 2-3 நாளைகளுக்கு முன்னாடி ஒரு கம்மாய் தோண்டக்கூடிய நீர்க்கசிவு குட்டையை கான்ட்ராக்டுக்கு விட்டு ஜேசிபியை வச்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பணிக்கு வரவிடாமல் ஆட்களை வந்தது போல் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஜேசிபி பின்னாடி வந்து ஒரு அம்மாவை இடித்து ஜெயலட்சுமிங்கிற ஒரு அம்மா இறந்து போச்சு. அது பார்த்தீங்கன்னா யந்திரத்தின் மூலமாக வேலை செய்தது தான் இப்போ டிவியிலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. இது மிக தவறான முன்னுதாரணமாக மாறும். எனவே சட்டவிரோதமான இந்த காரியத்தை அரசு செய்யக்கூடாது. சட்டப்படி அது உழைப்புக்கேற்ற உழைப்பு ஊதியம் என்கிற தன்மையில், தினக்கூலி என்கிற தன்மையில் இது அமுல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சட்டம் அப்படிங்கிறதையும் இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னது மாதிரி சில தனியார் சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதில் இப்போ சில இடங்களில் நடக்குது, பல இடங்கள் இன்னும் நடக்கலை. காலப்போக்கில் வேலையை விரிவாக்கம் பண்ண அது போன்ற நடைமுறைகளை கள அளவில் ஆய்வு செய்து பணிகளையும் பயனாளிகளையும் ஆய்வு செய்து அது மாதிரி கொடுப்பது என்பது இந்த திட்டத்தை பாதுகாப்பதற்கும் வேலைகளை வாங்குவதற்கும் உதவி செய்யும். அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு தொடர்ந்து நிர்வாக ஏற்பாடும் நிதி ஒதுக்கீடும் கண்காணிப்பும் வேண்டும். ஆனால் மத்திய அரசிடமும் இல்லை, மாநில அரசிடமும் அது இல்லை. பிரதமர் மோடி வந்து கிசான்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்கிற முறையில் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கானவர்களுக்கு இதனால் நன்மை கிடைக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாரு. நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றிய முழு விவரங்கள் ஸ்டேட் வைடாக எவ்வளவு பேர் பயனாளிங்கிற முழு விவரங்கள் இது வரைக்கும் கிடைக்கல. மாநிலங்களில் கொடுக்கப்பட்டது. மாநில அரசுகள் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயனாளிகளை யார் என்பதை உரிய முறையில் ஆய்வு செய்து தேர்வு செய்து அவர்கள் கையில் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இடைக்காலத்தில் கணினியில் பதிவு செய்கிறோம் என்கிற பேரில் அவங்க தோதுக்கு அவங்க சௌரியத்துக்கு அல்லது இடைத்தரகர்கள் உள்ளே புகுந்து இதில் பல தவறுகளை செய்து முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதற்கு உரிய நீதிபதிகளை கொண்ட விசாரணை நடத்தி சில பேர் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவர் நம்மளுடைய விவசாய செக்ரட்டரி கரன்சிங் பேடி அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் போதுமானதல்ல. முழு விசாரணை நடத்தப்பட்டு எல்லா மாவட்டங்களையும் இந்த ஊழல் நடந்திருக்கு. அதில் இருக்கிற குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். மொத்த பணமும் பறிமுதல் செய்யப்படணும். சரியான பயனாளிகளை கண்டறிந்து கொடுக்கப்படும். அது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதியை யார் இருந்தாலும் சரி பொருத்தமான ஒரு ஆளாக இருக்கணும். அவரும் ஆளுங்கட்சிக்கான ஆளாக மாறிவிடக்கூடாது. இப்போ அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கூடாதுங்கிறதா எங்களுடைய கருத்து. விவசாய தொழிலாளர்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படணும். விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 6000 வந்து வருடத்துக்கு வரக்கூடிய அளவில் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தணுங்கிறதையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். வந்து வலியுறுத்தோம். ஆனால் வந்ததில்லை. ஒரு 20-25 ஆண்டு காலத்துக்கு முந்தைய இருந்து எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு நல்ல திட்டம். நாங்களே விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், அதே மாதிரி இடதுசாரி அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிறப்பு மாநாடுகள் நடத்தி இதற்கான பல தீர்மானங்களை போட்டு ஏராளமான மனுக்களை கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆவணங்கள் பூரா எங்கள் கையில் இருக்குது. நானே எங்களுடைய லீடர்ஷிப்பே இங்கே பல இடங்களில் நாங்கள் கலந்துருக்கிறோம். ஆனால் இடையில் அவ்வப்பொழுது சில அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு பொது திட்டத்தை பொதுமக்களினுடைய தேவை அறிந்து அவைகளை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகாமல் அப்பப்போ வர்றவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இதை திசை திருப்புவதும் கருத்து சொல்லுவதும் மாதிரியான நடவடிக்கைகள் வந்து விவசாயிகளையும், இன்னும் சொல்லப்போனால் நிலம் கொடுக்கணுங்கிறது வந்தவங்களை கூட அன்றைக்கே செஞ்சுருந்தா முடிஞ்சிருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி நில ஆர்ஜிதங்கள்லாம் பண்ணப்பட்ட ஒரு மேட்டரில் இப்போ ஏன் இது வந்து இவ்வளவு பிரச்சனைகளும் ஏழை சிக்கல் வருது அப்படின்னா, அதில் காலத்தில் எந்த திட்டத்தை அரசு தீட்டினாலும் காலத்தில் அதை முடிக்கவில்லை என்றால் அது ஊர்காப்பானையில் போட்டது மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது அரசினுடைய கவனக்குறைவினுடைய காரணம். அவ்வப்பொழுது ஏற்படுகிற அரசியல் மாற்றங்களில் பிரச்சனைகளை திசை திருப்பி விடுறாங்க. இது கூடாது. ஒரு பொது திட்டத்தை மையமாக வைத்து பொதுவான தன்மையில் எப்பொழுதுமே அது பின்பற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு அதை வித்தாச்சுன்னா கூடுதல் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விலை எப்படி இந்த சேலம் சென்னை திட்டச்சாலையில் வந்ததில் பிரச்சனை, அந்த மாதிரி நியாயமான விலையை இவங்களும் தீர்மானிக்கணும். எது நாங்கள் அரசனுடைய பலகீனத்தையும் காட்டுகின்றது இருக்குது, விவசாயிகளுடைய நலனையும் கணக்கில் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. அது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறதல்ல அது. எனவே நாம் அதில் விவசாயிகள்கிட்ட இந்த சிந்தனை ஓட்டங்கள் வருவதற்கு சில அரசியல் கருத்துக்களை சிலர் பரப்பி விடுறாங்க. அது அரசியலும் அதுக்குள்ளே இருக்குது. இன்றைய விலை மதிப்புகள் கூடியிருக்கிற சூழ்நிலையில் பழைய மதிப்பை சொல்கிறப்ப அவங்க மறுக்கிறாங்க. புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கணும்.